ஹாய் கைஸ், அண்ணா சீரியல் எபிசோடில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கார் நம்பரை வைத்து சண்முகம் அந்த கார் யாருடையது என்பதை ட்ரேஸ் செய்கிறார். இதை தெரிந்து கொண்ட பாண்டியம்மா எம்எல்ஏவிற்கு ஃபோன் செய்து சண்முகம் உன்னை நெருங்கிவிட்டதாக சொல்லி உஷார் செய்கின்றனர். பாண்டியம்மா ஃபோனில் பேசுவதை இசைக்கு பார்த்துவிட அவருக்கு சந்தேகம் வருகின்றது. உடனே உஷாரான பாண்டியம்மா சவுந்தரபாண்டியிடம் ஃபோனில் பேசுவதை போல டிராமா செய்கிறார். மறுபக்கம் சண்முகம் கார் நம்பரை வைத்து அந்த காரின் ஓனரை கண்டுபிடித்து எம்எல்ஏ வீட்டிற்கு வருகின்றனர். இதனை அடுத்து கனியை வைத்து எம்எல்ஏ பூஜையை துவங்குகிறான். ஆனால் இங்கே எம்எல்ஏவின் வீடு பூட்டப்பட்டு இருக்கின்றது. வீடு பூட்டப்பட்டு இருப்பதை பார்த்து சண்முகம் அதிர்ச்சி அடைகிறான். வீட்டில் அருகே சண்முகம் எம்எல்ஏ விடியற்காலையிலேயே கிளம்பி சென்றது தெரிய வருகிறது. இப்படியான நிலையில் வரும் எபிசோடுகளில் கனியை சண்முகம் கண்டுபிடித்தானா இல்லையா என்பதுதான் கதை. சண்முகம் மற்றும் அவனது குடும்பத்தினர் எம்எல்ஏ வீடு பூட்டப்பட்டு இருப்பதை பார்த்து குழப்பம் அடைகின்றனர். அக்கம் பக்கத்தில் எம்எல்ஏ வீடு பூட்டப்பட்டு இருப்பதை விசாரிக்கின்றனர். அதன் மூலம் எம்எல்ஏ காலை சீக்கிரமே கிளம்பியது தெரிய வருகின்றது. அதன் பிறகு சண்முகம் என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்க அந்த சமயத்தில் எம்எல்ஏவின் ஆள் ஒருவன் சண்முகத்திடம் சிக்கிக் கொள்கிறான். அவனை அடித்து உதைக்க எம்எல்ஏ இருக்கும் இடம் சண்முகத்திற்கு தெரிய வருகிறது. கனி அங்கேதான் இருப்பாள் என சண்முகம் உறுதி செய்து அங்கே செல்கிறான். சண்முகத்துடன் அவனது குடும்பமும் கூடவே செல்கின்றனர். அங்கே எம்எல்ஏ கனியை வைத்து பூஜைகளை விறுவிறுப்பாக செய்து கொண்டிருக்கிறார். பூஜையில் எம்எல்ஏ கனியின் கழுத்தில் தாலி கட்ட செல்கிறான். சரியாக கனியின் கழுத்தில் எம்எல்ஏ தாலி கட்டும் நேரத்தில் சண்முகம் அங்கு செல்கிறான். நடப்பதை எல்லாம் வைத்து பார்க்கையில் சண்முகம் கோபத்திற்கு ஆளாகி அனைவரையும் அடித்து உதைக்க கனியை காப்பாற்றிக் கொண்டு வீட்டிற்கு செல்கிறான் சண்முகம். அதன் பிறகு போலீஸ் அங்கு வந்து அனைவரையும் கைது செய்கின்றனர். இதனை அடுத்து கனியை வீட்டிற்கு அழைத்து வந்த சண்முகம் திட்டுகிறான். ஏன் இப்படி பண்ண, ஏன் அங்க போன என கனியை திட்டுகிறான். பிறகு கனி நடந்ததையெல்லாம் சொல்ல அனைவரும் உண்மை தெரிந்த பிறகு கனிக்கு சமாதானம் செய்கின்றனர். சமாதானம் செய்து கனியை தூங்க வைக்கின்றனர். இந்த நிலையில் கனியை தூங்க வைத்தாலும் தூக்கத்தில் கனி நடந்ததையெல்லாம் நினைத்து அரண்டு அழுகிறாள். இதனால் கனியை எப்படி குணப்படுத்துவது என சண்முகம் யோசிக்கிறான். கனியை குணப்படுத்த வெளியே சுற்றுலா செல்லலாம் என முடிவெடுக்கின்றனர் சண்முகம். இத்துடன் இன்றைய எபிசோடில் முடிவுக்கு வருகிறது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.